விஜயோட பாயிண்ட் ஆஃப் வியூல விஜய் அண்ணா கஷ்டப்படாதீங்கண்ணா, அண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா? அண்ணன் என்ன தெரியுமா யோசிப்பாரு? செம்ம பாயிண்ட்டா நமக்கு இந்த கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடலாம்னு யோசிப்பாரு. அந்த அவங்களுக்கும் உண்மையா இருக்க போறதில்ல. அது வேற விஷயம். ஏன்னா நெறைய விஷயங்கள் பேசுவோம். ஸோ அவர பொறுத்தவரைக்கும் இது தொக்க மாட்டிக்கிச்சு. ஓகே ரைட். அப்படிங்கிற மட்டும் தான் அவரோட இதுல இருக்கு. அப்ப இது எக்ஸ்ட்ரீமா கன்டின்யூ ஆயிட்டே இருக்கு. என்னால அத பொறுத்துக்க முடியல. எனக்கு சுதந்திரமும் இல்ல. அப்போ நான் இந்த நேரத்துல ஒட்டுமொத்தமாக நான் காலி பண்ணிட்டு போறேன். இவ்வளவு நாள் விவாகரத்து வேண்டாம்னு நெனச்சேன். உன்ன சரி பண்ணலான்னு பார்த்தேன். இல்ல வந்து சகிச்சுட்டு போலான்னு பார்த்தேன். ஏதோ ஒண்ணு. 2மே நடக்காத பட்சத்தில் நான் ஒட்டுமொத்தமாக யுகேக்கே திரும்புறேன். யுகேக்கு நான் திரும்புற நேரத்துல எனக்கு அலிமனியா இவ்வளவு வேணும். எனக்கு மந்த்லி இவ்வளவு வேணும். ஏன்னா நீ சம்பாதிக்காத. நான் ஏர்னிங் மெம்பர். நீ ஏர்னிங் மெம்பர். அந்த ஏர்னிங் மெம்பர்ட்ட இருந்து ஒரு டிவோர்ஸ்ல என்ன லீகல் ப்ரொவிஷன் இருக்கோ அதன்படி நான் உன்ட்ட கேட்கிறேன். அவுட் ஆஃப் கோர்ட்டே செட்டில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அவங்க முயற்சி பண்றாங்க. விஜய் கேரியர் உச்சத்துல இருக்க விஜய் என்ன சொல்றாரு? பணத்த குடுக்க முடியாது. நீங்க மனைவியான்னு சொன்னீங்க இல்லையா? விஜய் மனைவியா கூட ட்ரீட் பண்ண வேண்டாங்க. இல்ல ஒரு ஃப்ரெண்டா கூட ட்ரீட் பண்ண வேணாம். ஒரு சக மனுஷியா. நம்ம வீட்ல இருக்கிற ஏதோ ஒரு ஜீவன், ஒரு நாய்க்குட்டி கூட வச்சுக்கோங்களேன். வீட்ல இருக்கிற ஒரு ஜீவனுக்கு நம்ம குறைந்தபட்சமாக அவங்க எதிர்பார்க்கிறத செஞ்சோமா? என்ன எதிர்பார்த்தாங்க? ஃப்ரீடம் எதிர்பார்க்கிறாங்க. அதையாவது செய்வோமா? அது செய்ய மாட்டேன். நான் உனக்கு தொடர்ச்சியா மன உளைச்சல் குடுத்துட்டே தான் இருப்பேன். நீங்க பாருங்க ஒரு பக்கம் கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு ஓப்பனா எல்லாருக்கும் தெரியும் இப்போ நீங்க. இதுல என்ன ஒரு பாவப்பட்ட விஷயம்னா, இவர் நயினார் நாகேந்திரன் இதான் சொன்னாரு. த்ரிஷா வீட்ல இருந்து வெளிய வான்னு சொன்னாரு. அவர ரவுண்ட் கட்டி அடிச்சானுங்க ஊரே. நீ உங்க மனைவி யார சொல்றாங்க? ஆப்வியஸ்லி அவங்கள தான் சொல்றாங்க. அப்போ நீங்க வந்து இது தொடர்ச்சியாக கீர்த்தி சுரேஷ் மேரேஜ்க்கு போறாரு. அவங்கள பொது வெளியில கூட்டிட்டு போறாரு. எல்லா இடத்துக்கும் போறாரு, பார்க்குறாரு. பிறந்தநாள் கள்ளச்சாராய மரணம் நடக்கும் பொழுது அவர் ஒரு ட்வீட் போடுறாரு. என்னோட பிறந்த நாள் யாரும் கொண்டாடாதீருங்க. ஆனா அண்ணன் என்ன பண்றாரு? கப்பல்ல போய் த்ரிஷாவோட பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்காரு. ஏன்னா அப்ப நான் கட்சியில இருந்தேன். அப்ப கட்சிக்காரன் கதறான். அண்ணே என்னண்ணே நடக்குது? நான் என்னடா பண்றது இதுக்கு? அவர் கூட்டி போனா நான் என்னடா பண்றது? அப்படின்னு நான் கேட்டேன். இது ரொம்ப தப்பு இல்லண்ணே. அவங்க வேற பாட்டெல்லாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல ஏதோ பாட்டெல்லாம் போட்டு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பிறந்த நாள் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில இருந்து எல்லாம் போயிட்டே இருக்கு. வாழ்த்துக்கள்லாம் வருது. எல்லாம் இது இவரே வாழ்த்து சொல்ல, அவரே வாழ்த்து சொல்ல வருது. இந்த மாதிரி விமர்சனம் போயிட்டு இருக்கு. சாயந்தரம் ட்வீட்ட போடுறாங்க. இவன் கதறான். அண்ணி காலையில பேசாம தானே அண்ணி இருந்த. ஏன் நீ இப்போ வர்ற நீ? இவன் மைண்ட் செட் ஆயிட்டான். அதாவது இந்த ரகசியம்லாம் கிடையாது. ஊருக்கே தெரிஞ்ச ஒண்ணு தான். இவர் யார் அந்த மென்ஷன் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்போ இது தொடர்ந்துகிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் நான் வாழ நினைக்கிற வாழ்க்கையை நீ விடுறது. வாழ நினைக்கிற வாழ்க்கைன்னா என்ன ஃப்ரீயா விட்டுரு. அப்படிங்கிறது விடலை. நான் முடக்கிறேன், நடக்கிறேன், காரை எடுத்துட்டு போகக்கூடாதுங்கிற வீட்டுக்குள்ளே உட்காந்து இருன்னு சொல்றேன். அதனால முடியல. இன்னொரு பக்கம் நீ ஜாலியா அந்த மாதிரி வேலையை தொடர்ச்சியா பார்த்துட்டே இருக்க. அப்ப எனக்கு இதுக்கு ஒரு முடிவு வேணும். முடிவுனா எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு மறுமணம் இல்லை. ஏன்னா பசங்க 2 பேரும் பெருசாயிட்டாங்க. நான் போயிடுறேன். ஒட்டுமொத்தமா ஊருக்கே போறேன். நான் இந்த மாதிரி பண்றேன் பார்த்துக்கிறேன். எனக்கு எனக்கு வந்து அவங்களுக்கு காசெல்லாம் ஒரு விஷயம் பெரிய விஷயம் இல்ல. ஆனா நீ இந்த இந்த மாதிரி வேலை பண்றீல்ல, அதுக்கு டிவோர்ஸ்ல என்ன புரோவிஷன் இருக்கோ அத நீ செஞ்சு கொடு.